நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 28 சனி பகவான் அப்படிங்கிறவர் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் திருக்கணித முறைப்படி. இது நாள் வரை பார்த்தீங்கன்னா மீனம் ராசியிலிருந்து அருள்பளித்துக்கிட்டு வந்தவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவான் தான். நீதி, நேர்மை, உழைப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக, அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிணாமம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வரும். பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம சனி பகவான் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த சனி பகவானால தான் எல்லா விதமான இயக்கங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்க இருக்குது. இந்த சனி பகவான் தொழில் அனுபவம் மட்டும் இல்லாது பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணி நல்ல வருமானத்தை எடுப்பார், வளர்ச்சியை காண்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறதுனால எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும்? கன்னிராசி காலபுருஷனின் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றங்களை தர இருக்குது? இப்போ சனி பகவானை பொறுத்த வகையில் உங்கள் ராசிக்கு என்னவா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 5, 6 கூடையவராக இருக்கிறார். பஞ்சமாதிபதி, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர், பூர்வ புண்ணியாதிபதி, மனோகாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஆமாம் இருக்கக்கூடியவர். அடுத்து 6 எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடுக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய இவருக்கு இவ்வளவு நாளாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ரகதி நிலையில் இருந்தார். இந்த வக்ரகதி நிலை தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்ரகதி நிலையில் இருந்தது ரொம்ப நல்லது கன்னிராசிக்கு. இல்லைன்னா ரொம்ப சிரமத்தை கொடுத்துருக்கும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கண்டகச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி அப்படிங்கிறது மிகப்பெரிய மனம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை, பழைய விஷயங்களை பேசி புது பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் தவிர்த்துக்கணும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நிலை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பார்த்து அதற்கு ஏற்றார் போல் சில முடிவுகளை எடுத்து வைக்கணும். ஏன்னு கேட்டோம்னா, இந்த காலகட்டம், இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் கூடுதல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயத்தில் குழப்பத்தை உருவாக்கும். அக்கம் பக்கம் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கும். அதே போல் உறவுகளில் எப்போவோ விட்டு போன விஷயத்தை இப்போ பேசி மனஸ்தாபத்தை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். அதே போல் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் என்ன தான் வேலை பார்த்தாலும் உங்களுக்கான பாராட்டு, மதிப்பு, மரியாதையெல்லாம் கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்? மன ரீதியான இறுக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்டகச்சனியால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பகவானை பொறுத்த வகையில் ஒருத்தரை எப்படின்னா கசக்கி பிழிகிறவர் தான் அவர். பல்வேறு விதமான அனுபவங்களை, பல்வேறு விதமான சூழ்நிலைகளை கொடுத்து அவரை பக்குவப்படுத்துறது தான் அந்த சனி பகவானோட வேலையே. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ என்ன மாதிரி மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
ஸோ இந்த சனி பகவான் இந்த விஷயத்திலிருந்து அவரோட பார்வையும் பாருங்கள், நேரடியாக அவங்களோட பார்வை உங்களுக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள், அவரோட பார்வை அப்படியே 4ஆம் இடம் சுகஸ்தானம். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் விழுகுது. அப்போ என்ன ஆகும், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு குழப்படிகள் வரும், தேவையில்லாத விஷயங்களை சந்திக்கிறது மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் பார்த்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி பார்த்து கொஞ்சம் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தை கொஞ்சம் இலகுவாக கடந்து போகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்து பார்வை, தந்தையோட உடல் ஆரோக்கியம் குறித்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே போல் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற அமைப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த சூழ்நிலைகளை இலகுவாக கையாளுறதும் தவிர்க்கிறது அப்படிங்கிறதையும், தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி.